குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீமில் இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது. எல்லாருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற விஐபிஸ், குறிப்பாக நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. ஆக்சுவலாக அவரும் ஷூட்டிங் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கூட்ட வார்த்தை ஒரு சின்ன படம் அப்படி நினைக்காம நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம மேடையில் உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சூர்யாவாக வந்து உட்காந்து நம்ம இந்த ஸ்டேஜையே பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட எவ்வளோ நன்றியை சொன்னாலும் தகாது. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்கிற சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்கிற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த கிணத்து வேலை செய்கிறவங்க பற்றி பெருசாக எந்த பத்திரிகையிலையும் எந்த நியூஸு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசாக. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸாக வரும், இல்லை மற்ற எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்கிறப்பையும் நிறைய ஆபத்து வருது. அதிலெல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்கள பற்றி பெருசாக இங்கே தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்கள் நாடோடிகள் மாதிரி. எங்கே கிணத்து வேலை கிடைக்குதோ அங்கே ஒரு குடிசை போட்டு அங்கே உட்காந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா தாத்தா இப்படி தான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்கே வேலை செய்யுதோ அப்படியே போயிட்டே இருப்போம். எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில் உட்காந்துட்டு பக்கத்தில் மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வீடு கிடையாது அப்போ. ஆனால் அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தையை அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச முதல் நான் தான். 10வது படிச்ச முதல் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தையை புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தையை அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே ஆனால் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்போ நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும். வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்தில் அங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டில் இருந்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நான் டான்ஸ் பண்ணுறதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூலில் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமாவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமாக நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்ன, அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டார். அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மளை மேல வர முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தாதான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன், கிராமத்துல இருந்து இவன் எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டியிலேருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடியா இருந்த என்னுடைய ஆர்வ நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவலில் போயிட்டு நிறைய அவார்ட் வாங்கினோம். அப்போ நான் சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் இப்படி தான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜில் சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் ஃபிலிம் இப்போயும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிற்கிறேன். ஆனால் எங்கள் 2 பேர் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போவும் நாங்கள் நிற்கிறோம். நேற்று 12-1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரமே எங்களுக்கு தூக்கம் இல்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு இப்போ கூட என்னால் பேச முடியல, தலைவலி. 1 வாரமாக நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ்லேயே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடித்து இன்னைக்கு இங்கே நிற்கிற வரைக்கும் நாங்கள் ஓடிட்டே தான். அந்த நைட்டில் தூங்கலை சரியா. அப்போது நாங்கள் ஷார்ட் ஃபிலிமில் எப்படி ஒன்றா இருந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை முடிச்சுமோ அதுவும் அப்படி தான். காம்படிஷனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட், லாஸ்ட் டைம், அது வரைக்குமே போராடி ஷார்ட் ஃபிலிம் அனுப்பி கேரளா ஃபெஸ்டிவலில் மேக் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவலில் பிஞ்சு மனசுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்து தமிழ்நாடு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு. இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மேக் ஃப்ரேம். அதில் வந்து 2வது ப்ரைஸ் மலேசியாவிலேருந்து ஒரு லேடி டைரக்டர் திராட்சைன்னு ஒருத்தர் வாங்கினாங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். அதில் பெருசாக வந்து நாங்கள் எதுவுமே செலவு பண்ணல, ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாங்கள் அந்த அவார்ட் வாங்கினோம். அப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடிஞ்சால் நம்மளையா பெரிய படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாரு எங்கள் சிவசாமி மாமா. அவர் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஊக்கப்படுத்தி, நீ உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமா நான் கூட நிற்கிறேன்னாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய விஐபி எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நெய்வேலியிலேருந்து ஜீவ் பாஸ்கர் சார், நிறைய பேர், எத்தனை பேர் சொல்லலாம். அவர்லாம் எனக்கு நெய்வேலி எங்க இருக்கு, திருவண்ணாமலை எங்க இருக்கு, எனக்காகலாம் வந்து நின்னாங்க, ஆரம்பிச்சு விட்டாங்க. எங்க சித்தப்பாங்கெல்லாம் இருக்காங்க, தேவேந்திரன் சித்தப்பா, முத்து சாரு, சேட்டு சித்தப்பா, என் சகல வந்திருக்காரு. எல்லாருமே இது போல பேர் சொல்லணும்னா எவ்வளவு பேர் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமா நாங்க வந்து கேட்டப்போ நடராஜ் சார்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். 10 நாள் அவர் சொன்ன மாதிரி 10 நாள் 15 நாள் தான் கேட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 45 நாள் கிட்ட நாங்கள் அவர்கிட்ட யூஸ் பண்ணோம். அவர் எந்த முகசுழிப்பு இல்லாமல் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, நான் இதுவரைக்கும் பேசினேன் படத்தோடைய கதையை எதுவுமே சொல்லலை. மக்களாகிய நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும். நான் வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வராத படத்தை நான் எடுத்திருக்கேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா கதையும் எம்ஜிஆர் காலத்திலும் ரஜினி காலத்திலையும் விஜய் காலத்திலையும் பண்ணிட்டாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணோம் பெஸ்ட்டாக, மக்களுக்கு என்ன பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஒரு படம் பண்ணுறப்பையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். வந்தோமா ஒரு படம் பண்ணோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. அந்த படத்தால் ஒரு 4 பேராவது ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஏன்னா நாங்கள் பிஞ்சு மனசு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப சிகரெட்டை பற்றி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு எடுத்தோம். அதனால் ஒரு 4-5 பேர் சிகரெட்டு பிடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது பெரிய கிளாப்பே நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு குழந்தை நான் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னாடி அவங்க வருங்காலத்தில் சிகரெட் பிடிப்பாங்களோன்னு பயந்துட்டு நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் யூடியூப்லேயே இருக்கு. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதே போல் ஒரு 5 ரூபாய் காயின் பிஞ்சு மனசு பார்ட் 2ன்னு ஒன்று பண்ணோம். 5 ரூபாய் காயின் ஒரு நம்ம தெரியாமல் ஒரு கடையில் வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும், அதுக்கும் அவார்டு வாங்கணும். அதுலேயும் நிறைய பேர் திரும்பினாங்க. இன்னொரு விஷயம், இது குடி சம்பந்தப்பட்ட படம், இதிலும் கண்டிப்பா மாற்றம் உருவாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு மாற்றமும் உருவாயிருச்சு. ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு.
அவர் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஒரு பீர் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் என்ன ஆகுதுன்னா, இதில் இருக்கிற சீனை திரும்ப 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 பார்க்க அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அந்த பீரை ஒரு 3-4 நாள் தொடவே இல்லையா, குடிக்கலான்னு போறாராம், திறக்கிறாராம், தொட முடியலையா. என்கிட்ட வந்து சொல்ல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுச்சு அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு, இப்படி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது திறக்கிற மூடான அந்த பீரை எடுத்து குடிக்கலனா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ மெய் சிலுத்திடுச்சு எனக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு எடிட்டட் வேர்ஷன் படம் பார்த்துட்டே ஒரு மாற்றம் உருவாக தொடங்குதுன்னா, அதுவும் அவர் சொல்றாரு, சரி யார்ட்டையாவது கொடுத்தலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பாயிடுமே, நம்மளால ஒருத்தருக்கு வந்து குடியை உருவாக்குன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்கலனா. அப்ப என்னதான்ப்பா பண்ண, அது உடைச்சிட்டுனா. அதுதான் என்னோட படத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அப்போ நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் பண்ணதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறேன். 4 பேர் திருந்தினா போதும். இதுல டீ டோட்டலும் இருக்கிறாங்க என் படத்துல. ஐ எம் ஆல்சோ டீ டோட்டலர். வினோத், நன்னாரி வினோத் ஆல்சோ டீ டோட்டலர். இங்க படத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட டீ டோட்டலர், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத இருக்கும். ஸோ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ஆடியோ லான்ச் பண்ணிட்ட பிறகு இந்த படத்தில் இருக்கிற டீ டோட்டலரை மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு திருந்திட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தா அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ் ஷோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்தோமா ஒரு டைரக்டராக வந்து படம் பண்ணோமா, சம்பாதிச்சோமா, வியாபாரம் பண்ணோமா அப்படின்னு போகாமல் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சி இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஒரு குடியால் ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கருவாக வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். பத்திரிகை நண்பர்களே, உங்கள் எல்லார்கிட்ட நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அதை செஞ்ச ப்ரொடியூசர் வடிவேலனுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாம். ஏன்னா எங்களை நம்பி அவர் கூட நின்று, எங்கள் அண்ணன், ஆக்சுவலாக வடிவேலன் எங்கள் அண்ணன், என்னோட சகோதரர், அவர் வந்து நீ பண்ணுப்பா, உனக்கு என்ன வேணுமா பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, வடிவேலன், எங்கள் மாமாலாம் வந்து கூட வந்து, எங்கள் சித்தப்பா கூட இருக்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இந்த ஒரு படமாக உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த ஊடகங்கள் தான் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சின்ன விஷயங்கள் தான். எங்களை வந்து மாமா சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு சுரேஷ் தம்பி, நாங்கள் சினிமாவில் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, நிறைய தொழில் பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் அவர் நம்பி ஏன்னா வேற ஒருத்தரை நம்பி தான் இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 4 பேர், நன்னாரி வினோத்து, அவர் மொத்தம் 4 பேர் தான். அப்போ நடராஜ் சார் கூட இருந்தார். பூஜைக்கு தான் நாங்கள் போனோம். அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே இங்கே பாதி கால்வாசி படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு 25-30% படம் வந்ததை எடுத்தது வந்து அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவரும் பண்ணோன்னாரு. அதேமாதிரி இது தம்பி வந்து நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி அவருக்காக முழுக்க நான் உண்மையை சொன்னால் நம்ம டைரக்டருக்காக தான் நாங்கள் அதில் வந்தோம். உண்மையான விஷயம் அதுதான். அதனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷ் ஏற்கனவே வந்து எனக்கு கோயிலுக்கு ஒரு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். பூவரசனையும் கூப்பிட்டு ஒரு சாங் இங்கே பண்ணி கொடுப்பேன். எனக்கு கோயிலுக்கு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கதையை கேட்ட உடனே என்னென்னா, நிஜமாகவே எனக்கே நடந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரி, கோயில் ஸ்டோரி வந்து ஒரிஜினலாக நான் கோயில் கட்டி அந்த இடத்துல என்னை கட்ட விடாமல் 8 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன்.
ஒரு 3-4 கோடி ஆச்சு. அதே மாதிரி இருந்தது, அதுவும் பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த நடிகர்கள் இந்த ரிவ்யூ பார்க்கும்போது பெஸ்ட்டு ஆக்டர்னால் உண்மையை சொன்னால் இந்த பாப்பா தான். ஏன்னா பக்கா அந்த சீன் வந்தாவே அழுகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் கூட நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா மாஸ்டர் சொல்லனா கோச்சிக்குவார். அவர் அந்த ஃபைட் சீனில் இருக்கார். அண்ணனும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கடுகு தான். இது முழு வேலையும் பார்த்தது தலைவர் தான். நான் பணம் கொடுத்தது மட்டும்தான். நான் மற்ற வேலைக்கெல்லாம் நான் போகல. நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. முழு நேரம் அங்கேயே உட்காந்து வேலை செய்கிறது. நான் கொஞ்சம் ஜாலியான ஆள், நான் போயிடுவேன். அவர் தான் முழு வேலையும் பார்த்துருக்காரு. இந்த பெருமை எல்லாம் அவருக்கு தான் சேரணும். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இன்னும் நான் என்ன செய்யணுன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். அதேமாரி ஆடியோ லான்ச்சுக்கு செலிப்ரிட்டி வர வைக்கிறேன்னு இருக்காரு. அதையும் நான் 2-3 ட்ரிப் பேசியிருக்கேன். அதையும் வர வச்சிருவோம். இந்த மீடியா நண்பர்கள் தயவு செய்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உங்களை மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ பாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதில் போலீஸும் சம்மந்தப்பட்ட கதை. இன்றைக்கி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்கார். ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுமா. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேலு சார். வடிவேலு சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே தெரியுது, அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பாக இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சார் கருப்பாக இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கு உதாரணம் நம்ம வடிவேலு சார் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கூட பாருங்கள், அவர் சிரிக்கும்போது கூட பல்லு கூட வெள்ளையாக தாங்க தெரியுது. இந்த இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளாக இருக்கும், இந்த அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தல் பாக்கெல்லாம் போடும், அந்த ஒரு கரையாக இருக்கும். ஆனால் வடிவேலு சார் சிரிக்கும்போது பார்த்தீங்களா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பாக இருக்கும், சொத்த பல்லு, சாக்லேட் தின்றுருப்பாங்க. ஆனால் வடிவேலு சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட்டு மாதிரியே அவரோட மனசும் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசும்போது வடிவேலு சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நான் வெற்றி படமாக ஆக்கிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவருடைய குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி பிஆர் சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிகிட்டே இருந்தாங்க.
எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா நான் தெரியல. ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசில் உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் காலையில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா தம் பிடிச்சி பேசினார். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படா 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள், சார் காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அது நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துறவா, ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லை காமராஜரை பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி, இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டார், இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போது அதில் வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சுது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்தில் இவர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதில் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில் பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட வெளியில் 5 கேரவன் வச்சுருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போகிற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட இந்த படத்தோட பேர் இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேர் இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் தான் வரணும். என்னை கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பற்றி வெளியில் தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்தேன். நீங்கள் மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜில் பேசுவீங்க. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பற்றி அது வெளியில் தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிட்டோன்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனால் ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜில் பேசும்போது சொன்னாங்க, இந்த படத்துக்காக நாங்கள் அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு.
அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில் ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியை ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க. இப்போ கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமா தான் மூச்சு, சினிமா தான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க. நேற்று நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோவுக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பார், நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதா இருந்ததா நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக்க அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா ஏன் பேசிக்கிட்டு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம், 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும் போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்றது அந்த தங்கச்சிக்கு தெரியும்.
ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமாக பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சியை யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாத்துறாரோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாத்துவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆவேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து இப்போ எப்படி பாஷா படத்தில் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆகிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா. எங்கள் சுரேஷ் பாபு சார் இங்கே வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்தில் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் இந்த சிலை கடத்தல் இதை பற்றி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவ எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து